போசூர் அருகே ஊருக்குள் புகுந்து ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் சிறுவன் ஒருவன் நூல் இழையில் உயிர் தப்பினான். அது தொடர்பான பரபரப்பு காட்சிகளை பார்க்கலாம். ఇట్లా ఇట్లే తిరుగుతుంది అది. కొంగ లేచి పార్రా చూడరా. எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். இந்த சம்பவத்தில் அந்த யானையை விரட்டுவதற்கு வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். அதாவது கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தமிழக வனப்பகுதியான இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தளி, தேன்கனிக்கோட்டை, நொகனூர், ஒசூர் போன்ற பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரிகிறது. இந்த யானை கூட்டத்துல பிரிந்த ஒற்றை யானைகளும் தனியாக பிரிந்து ஊருக்குள் படையெடுக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த வகையில் ஒரு பகுதியாக தான் இந்த ஒசூர் அருகே உள்ள பொம்மதாத்தனூர் என்ற கிராமத்துல இன்று அதிகாலை ஊருக்குள் ஒரு ஒற்றை காட்டு யானை சுற்றி திரிந்தது. கிராம மக்கள் சத்தம் போட்டபடி அந்த யானையை விரட்டி வந்த நிலையில சிறுவன் ஒருவன் அந்த யானை வந்ததை கவனிக்காமல் அந்த பகுதியில் ஓடியுள்ளான். அப்போது யானை அவனை துரத்தும் போது அவன் கீழே விழுந்தான். ஆனால் யானை கிட்டே வருவதற்கு முன்பே அவன் எழுந்து அதிர்ஷ்டவசமாக ஓடியதால் அவன் உயிர் பிழைத்தான். இந்த சம்பவம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொஞ்சம் நூல் நிலையில் தான், இல்லை என்றால் அவனை யானை தாக்கிவிடும், உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் யானை கிராம மக்கள் மற்றும் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். ஆனால் இந்த ஒற்றை யானை பெரிய தொந்தரவு அந்த பகுதியில ஏற்படுத்தி வருகிறது. அதனால் யானையை மயக்கூசி செலுத்தியோ அல்லது வேறு வகையிலேயே பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்.